நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஒகேனக்கலில் பரிசல் இயக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்ட நிர்வாகம், தருமபுரி மாவட்ட நிர்வாகம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான விலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கனஅடியாக உள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதால் ஒகேனக்கல் ஆற்றில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒகேனக்கல் ஆற்றில் பரிசல் இயக்கவும், சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அந்த மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு விவேகானந்தன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவேகானந்தன், அந்த மாவட்ட நிர்வாகம் என்னென்ன கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது? அதான் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு காவிரி ஆற்றில் தமிழக எல்லை கபினியிலிருந்து வினாடிக்கு 20,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் முழுவதுமாக நேற்று காலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்திருக்கிறது. இந்த நிலையில் நீர் திறப்பு மேலும் அதிகரித்துள்ளதாக நேற்று முன்தினம் 25,000 கனஅடியாக இருந்தது. நேற்று மாலை அதுவும் 40,000 கனஅடி வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில 20,000 கனஅடி தண்ணீர் தமிழக எல்லையை தொட்டவுடனேயே மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் பரிசல் இயக்கவும், சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் தடை விதித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 25,000 கனஅடி தண்ணீர் இன்று நண்பகலுக்குள்ளாக தமிழக எல்லையை வந்தடையும். மேலும் அந்த 40,000 கனஅடி தண்ணீரும் இன்று இரவுக்குள் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைய வாய்ப்புள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே தடை விதித்துள்ளது. ஆனால் தொடர்ந்து காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளில் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று ஆடி பண்டிகை என்பதால் வழக்கமாக காவிரியில் முதல் நாள் ஆடி பண்டிகையில் குளிப்பதற்காக ஏராளமானோர் வருவார்கள். இந்த நீர்வரத்து அதிகரிப்பால் இன்று சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஆடி பண்டிகையில் குளிக்க முடியாத அளவிற்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த நீர் திறப்பு என்பது மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காவிரி ஆற்றில், ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் ஒகேனக்கல் ஆற்றில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேகானந்தன். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.